அன்பினர்களே, நாம் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வருடங்களாக அமெரிக்க, இஸ்ரேலிய, ஈரான் தாக்குதல்கள், சாகசங்கள் குறித்த செய்திகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றோம். இன்று வெள்ளிக்கிழமை ஒரு செய்தியை நாம் நினைவு கூற வேண்டி இருக்கின்றது. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போது நம் மத்தியில் வாழ்கின்ற இலங்கை வாலிபர்கள் 25 வயதுக்காரங்களுக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வர வாய்ப்பில்லை. 25 ஆண்டுகளுக்கு முன்பாக புலிகளின் மிகப்பெரிய சாகசம் இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலைய தளத்தை அடிச்சு மிகப்பெரிய கிட்டத்தட்ட அப்போதே 10,000 கோடி ரூபாவுக்கு மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய சாகச சம்பவத்தை நாங்கள் இன்று நினைவு கொள்ள வேண்டிய ஒரு நாளாக பார்க்கின்றோம். 1/4 நூற்றாண்டு கடந்த நிலையில் உலகையே அதிர வைத்த, மொஷாட்டையே கலங்க வைத்த, இலங்கையை பணிய வைத்த, சமாதானம் என்ற ஒரு காலிங், ஒரு சமிக்கையை கொடுத்த வரலாறு தான் 24ஆம் திகதி 25 ஆண்டுகள் கடந்த இன்றைய தினம் மறக்க முடியாத நாளாக பார்க்கலாம். இலங்கைக்கு அதிர்ச்சி கொடுத்தது இந்த புலிகள். விடியலை படைத்த நாள் என்று சொல்லலாம். அதிரடி கட்டுநாயக்க விமானப்படை தளத்தினில் புலிகளின் அணி ஊடுருவி பெரும் தாக்கியல் நடத்த சம்பவம் தான். புலிகளின் தாக்குதல் வரலாற்றில் இலங்கை அரசாங்கத்துக்கு 10,000 கோடி ரூபாவை நஷ்டஈடு ஏற்படுத்திய தாக்குதல் சம்பவமாக நாங்கள் இதை பார்க்கலாம். குண்டுவீச்சு விமானங்கள் கூண்டோடு அழிக்கப்பட்ட நாள் என்று கூட சொல்லலாம். அதிர்ச்சியும் பயங்கரமும் கலந்தவாறு 25 வருடங்களை கடந்துள்ள நிலையில் கட்டுநாயக்க விமானப்படை தளம் மீது விடுதலை புலிகளின் கரும்புலிகள் ஊடுருவி மேற்கொண்ட தாக்குதலில் இராணுவம் மற்றும் சிவிலியன் விமானங்கள் முற்றாக தகர்க்கப்பட்ட நாள். அப்போதே 10,000 கோடி ரூபாய் என்று சொன்னால் இப்போது 25 ஆண்டுகளுக்கு நீங்கள் பாருங்கள். அப்போது தங்கத்தின் விலை நான் நினைக்கின்றேன் ஒரு பவுன், சாதாரணமா 22 கேரட் பவுன் அப்போது ஒரு 30,000 பார்க்கலாம். அந்த விலையைத்தான் நீங்க இப்போது பார்க்கணும். 30,000 பார்த்த தங்கத்தின் விலை இன்று 4 லட்சம் என்றால் நீங்கள் அப்போது 10,000 ரூபாவை நீங்களே பிரிச்சு பாருங்கள். உண்மையே இந்த சம்பவம் உலகத்தை அதிர வைத்தது. மொஷாட் மாத்திரமல்ல, உலகத்தை நடுங்க வைத்தது. இலங்கை அரசை நடுங்க வைத்தது, கதிகலங்க வைத்தது, நிலைகுலைய வைத்தது, இராணுவம் நடுங்கியது. இப்படி ஏகப்பட்ட விடைகள் நாங்கள் சொல்லலாம். உண்மையிலே அது ஒரு சமாதானத்தை நோக்கிய முன்னெடுப்பாகவும் நாங்கள் பார்க்கலாம். குண்டுவீச்சு விமானங்கள் கூண்டோடு அழிக்கப்பட்ட நாள் அது. உலகிலே ஒரு புலிகள் எதிரே நின்று கொண்டு வந்தன சொன்னால், இப்பொழுது ஈரானும் அமெரிக்காவும் மோதிக்கொள்கின்ற நிலையில் ஈரானின் சாகசங்களால் அமெரிக்கா சற்று நிலை குலைந்திருக்கிறது. நாம் நேற்று முன்தினம் தந்திருக்கின்றோம் இல்லையா? அமெரிக்காவை நிலை குலைய வைத்திருக்கின்றது. கிட்டத்தட்ட அது புலிகளின் செயல்கள் போன்றதுதான். மரண அடிகள். இது இரண்டையும் நாங்கள் அதிகமாக ஒப்பிடலாம். இப்ப ஈரானின் அதிசயங்கள் அல்லது சாகசங்களை நாங்கள் சொன்னால், அவர்கள் சீனாவின், ரஷ்யாவின் ஆதரவுடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் புலிகள் தன்னந்தனியாக சொந்த காலில் அவனது அயராத முயற்சியில் விளைந்த வரலாறுகள் அது. நாம் யாரும் அதை அவ்வளவு சிம்பிளாக தட்டி செல்ல முடியாது. எனக்கு என்னமா நீங்க சீல் குத்துங்க, அதை பத்தி நம்ம கவலை இல்லப்பா, உண்மையை உரத்து சொல்வோம். சரி, அழிக்கப்பட்ட விமானங்களின் பட்டியலில் மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் AN-32, அதாவது ராணுவ போக்குவரத்து விமானம் என்று, ஃபைட்டர் ஜெட், இதை கபிர் என்று சொல்லுவாங்க. வடகிழக்கில் மிகப்பெரிய சத்தத்தை எழுப்பித்தான் இந்த விமானம் வந்து போகும். அதாவது அடிவயிற்றை கலக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சத்தம் வெளியாகும். பலாலி, அப்புறம் சைனாபே, கிண்ணியாவுக்கு அடுத்த ஒரு சைனாபே, இந்த 2 விமான தளங்களில் தான் மிக அதிகமாக இந்த தாக்குதல் கபீர் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த விமானம் மிகப்பெரிய அட்டகாசம் காட்டிய வரலாறு. அடுத்தது ட்ரைனிங் ஏர்கிராப்ட், அதாவது ஏர்பஸ்காரங்க ட்ரைனிங் எடுக்கிற பழகுற ஒரு விமானம். அடுத்தது கொமர்சியல் ஏர்லைனர் ஏர்பஸ், பிரயாணிகள் பேசஞ்சர் பிளைட்ஸ் A340 ஏர்பஸ். இப்படியாக 10,000 கோடி ரூபாவுக்கு மேல் நஷ்டத்தை ஏற்படுத்திய வரலாறு நாம் அதை என்றும் மறந்துவிட முடியாது மக்களே.
முன்னாள் விமானங்களின் குண்டோடு அளிக்கப்பட்ட நிகழ்வானது இலங்கையின் பொருளாதாரத்திலும் இராணுவ பலத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. கட்டுநாயக்க விமானப்படை தளம் மீது விடுதலை புலிகளின் கரும்புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட இந்த அதிரடி தாக்குதலில் பல மில்லியன் என்று சொன்னாலும் அது அப்போதையே 10,000 கோடிக்கு அப்போது ரூபாய். இந்த தாக்குதலின் மூலம் விமானப்படைக்கு ஏற்பட்ட நேரடி மற்றும் மறைமுக பொருள் இழப்பு என்று இலங்கை நாணயத்தில் 10,000 கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் என்று அப்போதே மதிப்பிடப்பட்டது. இந்த செய்திகள் நாங்கள் வீரக செய்திகள் மிக பல தலைப்புகளில் தொடர்ச்சியாக காணப்பட்ட செய்தி. அது இலங்கையின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விமானப்படை தளம் ஒன்று மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய மற்றும் அதிக சேதத்தை ஏற்படுத்திய தாக்குதலாகவும் இது பதிவாகியிருக்கின்றது. புலிகளின் தாக்குதல், அதாவது இலங்கை அரசுக்கு கொடுத்த நஷ்டங்களில் மிகப்பெரிய நஷ்டஈடு இதுதான். உண்மையிலே இது மிகப்பெரிய நஷ்டஈடு, அது நிமிர முடியாத நஷ்டஈடு. அப்போது 10,000 கோடி என்பது நினைச்சு பார்க்க இயலாத அளவுக்கு ஏற்படுத்தியது. ஆனால் உண்மையிலே சந்திரிகா அம்மையார் அப்போது உச்சத்தில் இருந்தார். அவர் 2ஆம் தடவையும் பரப்புராளி உச்சத்தில் இருந்த காலம் அவர் உண்மையிலே சமாதானத்தை இலங்கைக்கு கொடுத்திருக்கலாம். அவர் ஒரு 2 வெள்ளை புறாக்களை அவர் கையில் ஏந்திய வண்ணம் தான் அவர் வந்தார். அவர் வந்த போதே நாம் நினைத்தோம் உண்மையிலே நாட்டில் ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று. அந்த அளவுக்கு இராணுவத்தின் பக்கமும் புலிகளும் பக்கமும் அழிந்திருக்க தேவையே இருக்காது. அவர் முன்னாள் பிரதமர், 2 பிரதமரின் ஒரு புதவி என்கின்ற போது இனியொரு காலம் இப்படி ஒரு பிரதமரின் மகனோ இந்த நாட்டில் வரக்கூடிய ஒரு வரலாறு இருக்காது என்று நான் பார்க்கின்றேன். அவர் அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு கண்ணை பறி கொடுத்திருக்கின்றார். இந்த யுத்தத்தில் அவர் ஒரு கண்ணை பறி கொடுத்து நெரவில் தப்பி இருக்கின்றார். மிகப்பெரிய மயிரிழையில் தப்பிய ஒருவர். அவர் ஆட்சியில் ஊழல் அவர் செய்யவில்லை, கூட செஞ்சு அனுப்பார்கள். ஆனாலும் அவர் இந்த சமாதானத்தை இதன் மூலம் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் புலிகள் மிகப்பெரிய வெற்றி படைத்த நாளாகத்தான் இந்த 25 ஆண்டுகள் கடந்த இந்த வெள்ளிக்கிழமை தினத்தை நான் பார்க்கின்றேன். உண்மையிலேயே அது பாராட்ட சொந்த முயற்சிகள் அவர்கள் கண்ட வெற்றி. அது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அந்த மரண அடியை அவர்கள் கொடுத்திருந்தார்கள். நாம் இது குறித்தான எவ்வளவோ செய்தி இருந்தாலும் நாம் நாட்டுக்குள் இந்த செய்தியை வழங்குவதால் நாம் நிறைய செய்திகளை மறைத்து ஓரளவு சொல்லக்கூடிய விடயத்தை மட்டும் உங்களிடம் காவி வந்திருக்கின்றேன். ஏனெனில் இப்போது நாம் இந்த ஈரான் சாகசத்தை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். புலிகள் மிகப்பெரிய சாகசம் கொடுத்திருக்கின்றார்கள், மிகப்பெரிய சம்பவங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் சொல்ல போனால் இந்த சேனலையே முடக்கிட்டுருவார்கள். ஆக இது அந்நிய நாட்டு சேனல் ஒன்று, நாம் இதை தொடர்ந்து செய்கின்றோம். ஆனாலும் அவர்களின் உத்தரவு கேட்டு இந்த செய்தியை நான் தொகுத்திருக்கின்றேன். நமக்கென்று ஒரு சனல் இயங்கினால் எவ்வளவோ சொல்லலாம். அதற்கான வாய்ப்பும் வசதிகளும் வருகின்ற போது எமது மக்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். மிகப்பெரிய தாக்குதல் மக்களே, அவங்களை சொந்த கால் அவங்களே பிளைட் செஞ்சு தெரியுங்களா, அவங்களே உதிரிப்பா அவங்களை செஞ்சு இறக்கி, அது பெரிய ஒரு அவங்கள மெக்கானிக்கல் டிவிஷன். அது மிகப்பெரிய என்ஜினியர் கிராஃப்ட் எல்லாம் செய்யறதுன்னு சொன்னால் அது நினைச்சு பார்க்கல. சொந்த அவருக்கு நீர்மூழ்கி கப்பல் செஞ்சாங்க, அது ஒரு விடயம். பறக்கும் அளவுக்கு அவர்கள் செய்து கொண்டு தாக்குதலை தொடுத்தார்கள் என்கிறதெல்லாம் மிகப்பெரிய விடயம். அது உலகத்தில் மிகப்பெரிய பேசி பொருளாக மாறிய சம்பவம். அது மொஷாட்டை கூட கலங்க வச்சிச்சு. ஏன் உலகத்தின் ஒட்டுமொத்த அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகளை எல்லாம் அதிசயத்துக்குள் கொண்டு வந்த விடயம். அது பெரிய வெற்றி. அது வெற்றிக்கு அப்பால் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு விண்ணை தொடும் சம்பவம் மக்களே. இதுக்கு மேல் நம்மளை என்னத்தை சொல்ல பார்ப்போம். இது 25 ஆண்டுகள் கடந்தாலும் இது ஒரு வரலாறு படைத்த கதை. இது அவர்கள் தனியாக பயணித்த கதை, அவர்கள் வெற்றி வாகை சூடிய கதை, உலகையே திரும்பி பார்க்க வைத்த செய்தி. இந்தியா அச்சம் கொண்டது. இதன் பிற்பாடு அதாவது புலிகளின் ஒவ்வொரு சாகசத்தையும் கண்டு இந்தியா அச்சம் கொண்டான். இந்த அளவுக்கு தமிழன் இருக்கானா என்று அவன் இந்தியா பயப்படும், அச்சம் கொள்ளும், நடுங்கும் அளவுக்கு புலிகளின் வேட்டை. அமைதிக்காக வந்த படையின அழிஞ்சு போன வரலாறு இருக்கா சொல்லுங்க பாப்போம். இப்படியாக சாகசங்கள் எத்தனையோ உள்ளது, அத்தனையும் சொல்லி வர முடியாது. ஆனாலும் நாம் ஒரு நினைவுக்காக கொண்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.